ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் இன்றைக்கி நம்ம இந்தியன் எக்கானமியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும். ஸோ இந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அரசியல் கட்சிகள் இருக்குது, அவங்களுக்கான மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னென்ன அந்த ஒவ்வொரு கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது செய்யப்பட்டது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நமக்கு சுதந்திரத்துக்கு முன்னாடி அப்புறம் சுதந்திரத்துக்கு பின்னாடின்னு ரெண்டு தான் பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து யூனிட் 6 வந்து நம்ம ஆல்ரெடி கவர் பண்ணிட்டோம் இல்லையா நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஒவ்வொரு டாப்பிக்காக. ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதில் நீதி கட்சி அதில் உள்ள என்னென்ன இருக்குது, ஸோ அவங்க நீதி கட்சி பீரியடில் என்னென்ன செஞ்சாங்க, ஸோ மித்தன கட்சிகள் வந்தாங்க, அதுக்கப்புறம் பெரியார் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டம் பண்ணது, ஸோ இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே வந்து உங்களுக்கு அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இதில் என்னென்ன கட்சிகள் இருந்தது, அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்னன்றதை நம்ம அந்த இதுலேயே நம்ம கவர் பண்ணியாச்சு. அதுலேயே ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட்டாக படிச்சிருப்போம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ளது கொடுக்கல. இப்போ சுதந்திரத்துக்கு பின்னாடி என்னென்ன இருக்குது, என்னென்ன கட்சிகள் இருந்திருக்காங்க, ஸோ அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன மக்களுக்கானதுன்றதை மட்டும் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ளதும் கவர் ஆகும். அதை நம்ம ஆல்ரெடி படித்து முடித்ததுனால இதில் நான் உங்களுக்கு கொடுக்கல. ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓமந்தூர் ராமசாமி செட்டியார். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 1947 மார்ச் 23 அன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, காங்கிரஸ் கட்சியுடைய பிரதிநிதியாக நின்று ஜெயிச்சு முதல்வராக பதவியேற்றிருக்காங்க. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது புனித ஜார்ஜ் கோட்டையில் என்ன செஞ்சுருக்காங்க, சுதந்திர திருநாள் வந்து கொடியேற்றி கொண்டாடியிருப்பாங்க. ஸோ அது இவரது தலைமையில் தான் கொண்டாடப்பட்டிருக்கு. ஸோ சுதந்திர நாளை வந்து கொண்டாடிய முதல் தமிழக முதல்வர் யாருன்னு கேட்டாங்கன்னா யார், ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள். ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 ஜமீன்தாரி முறையை என்ன செஞ்சுருக்காங்க, ஒழிச்சிருக்காங்க. அடுத்தது ராஜாஜி. ஸோ இவருக்கு அடுத்து முதல்வராக வர்றது யார், ராஜாஜி. 1952 ஏப்ரல் 12 ராஜாஜி அவர்கள் முதல்வராக வராங்க. இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, 1953 குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. பெரும் எதிர்ப்பு இதுக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்ததுக்கு பெரும் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கும். ஸோ அதனால் 1954 ஏப்ரல் 13 பதவியை ராஜினாமா செஞ்சுருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் வரதான் யார், காமராஜர். காமராஜர் அவர்கள் முதல்வராக வராங்க. எவ்வளோ எந்தெந்த பீரியடில் இருந்திருக்காங்க பாருங்கள். 1954 ஏப்ரல் 13 இருந்து 1963 அக்டோபர் 2 வரைக்கும் காமராஜர் தமிழகத்துடைய முதல்வராக இருந்திருக்காங்க. ஸோ இதில் அப்போது அவங்க என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். காமராஜர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்கள் 1956 தமிழ் மொழியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆட்சி மொழியாக ஆக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1955 எட்டயபுரம் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க எட்டயபுரத்தில். அடுத்தது 1958 தொழிலாளருக்கான கூலி நிர்ணய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து 1955 விவசாய வருமான வரி சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1956 இயற்றப்பட்ட ஆல்ரெடி இயற்றப்பட்ட சென்னை குத்தகை சாகுபடியாளர்கள் சட்டத்தில் அந்த குத்தகை வந்து நியாயமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான நிர்ணயம் செய்யப்பட்டது. அடுத்தது 1958 தமிழ்நாடு பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வரப்பட்டது. 1961 சென்னை நில சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ இந்த நில சீர்திருத்த சட்டத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, நில உச்சவரம்பை 30 ஏக்கராக என்ன செஞ்சுருக்காங்க, நிர்ணயிச்சிருக்காங்க. ஒரு நிலத்துக்குள்ளே உச்சவரம்பு எவ்வளோவா இருக்கணும்னு 30 ஏக்கராக இருக்கணும்னு நிர்ணயிச்சிருக்காங்க. அடுத்தது 1961 பிப்ரவரி 24 சட்டப்பேரவையில் வந்து ஒரு அரசாங்க கடித போக்குவரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க, மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், இனிமேல் எழுதணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு கொடுத்துருப்பாங்க. அது என்னைக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது 1963 காமராஜர் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின்படி அவர் என்ன செஞ்சிருவார், ஸோ அவருடைய பதவிக்காலம் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம் இல்லையா 1963. ஸோ அந்த திட்டத்தின்படி இந்த நாள் அவர் என்ன செஞ்சிருவார், பதவி விலகிடுவார். 1963 தானே இந்த திட்டம் வந்திருக்கு. இந்த திட்டத்தின்படி பதவி விலகிடுவார். அதுக்கப்புறம் வர்றது யார் பாருங்கள், பக்தவச்சலம். ஸோ இந்த பக்தவச்சலம் அடுத்தது காமராஜருக்கு அடுத்தபடியாக என்ன செய்கிறாங்க, முதல்வராக வராங்க. 1967 மார்ச் 6 வரைக்கும் இவங்க முதல்வராக இருக்காங்க. இது வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த காங்கிரஸ் கட்சியுடைய கடைசி தமிழக முதல்வராக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யார், பக்தவச்சலம் அவர்கள். ஸோ இவங்க காலத்தில் தான், ஆட்சி காலத்தில் தான் இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்றது தமிழ்நாடு முழுக்க பரவி அந்த போராட்டம் வந்து வெடிக்க ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஸோ ராமசாமி ரெட்டியார் அப்படின்றவர் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, அவருடைய தலைமையில் சென்னை மாகாணத்தில் இந்தியை வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு கட்டாய பாடமாக ஆக்கியிருக்காங்க.
ஸோ 1948 நவம்பர் 2 அண்ணாவை தளபதியாக கொண்டு திராவிடர் கழகம் என்ன செஞ்சுருப்பாங்க, இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தொடங்கியிருப்பாங்க. 1950 மே 2 கல்வி அமைச்சராக அப்பொழுது அந்த டயத்தில் கல்வி அமைச்சராக இருந்த மாதவராவ் அப்படின்றவங்க 1 முதல் 6ஆம் வகுப்பு வரைக்கும் 2ஆம் மொழியாக ஆங்கிலமும் 3ஆம் மொழியாக ஹிந்தி தான் கட்டாய பாடமாக இருக்கணும்னு உத்தரவு பிறப்பிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கு எதிராக அகேன்ஸ்டாக மே 10ஆம் நாள் இந்திய எதிர்ப்பு நாளாக அறிவிக்கப்பட்டது. கடைசியாக என்ன ஆகுது, 1950 ஜூலை 18 இந்த இந்தி திணிப்பை அரசு அகற்றுறாங்க. அதேமாதிரி 1963 ஏப்ரல் 13 இந்திய ஆட்சி மொழி சட்டம் கொண்டுறாங்க. ஸோ இது கொண்டு வந்தது உள்துறை அமைச்சராக அப்பொழுது இருந்த லால் பகதூர் சாஸ்திரி. ஸோ இந்த சட்டத்தின்படி அடுத்து என்ன செய்கிறாங்க, 1965 ஜனவரி 26 இந்தியாவில் இந்தி ஆட்சி மொழியாக இருக்கும். இந்தி மொழிக்கு துணை மொழியாக ஆங்கிலம் பயன்படுத்தப்படும். ஸோ ஹிந்தின்றது ஆட்சி மொழியாக இருக்கும், அதுக்கு துணை மொழியாக ஆங்கிலம் இருக்கும்னு சொல்லி இந்த சட்டத்தின்படி என்ன செஞ்சுருக்கு, அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்தது அண்ணாதுரை அவர்கள் முதல்வராக வராங்க. ஸோ இவருடைய ஆட்சி காலம் பாருங்கள், 1967 மார்ச் 6ஆம் தேதி பதவியேற்றிருக்காங்க. ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டம் பாருங்கள், 1968 ஜனவரி 23 ஆங்கிலம் தமிழ் 2 மொழிகளை தமிழகத்தின் ஆட்சி மொழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இருமொழி கொள்கை திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பார். இதுக்கப்புறம்தான் யார் ஆட்சிக்கு வராங்க, திமுக கட்சி ஃபஸ்ட்டு உருவாகிறது. திமுக 1949 உருவாகிறது. ஆனால் அதுக்கு இடையில எந்த தேர்தலையுமே நிற்கலை. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக எப்போ தான் தேர்தலில் நிற்கிறாங்க, கட்சியை உருவாக்கின பிறகு 1967 தான் என்ன செய்கிறாங்க, இது எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அதில் வின் பண்ணி இதுக்கப்புறம் தான் திமுக அப்படின்ற இது உங்களுக்கு மாறிட்டே வரும். ஸோ இப்போ முதல்ல நம்ம திமுகவுடைய ஆட்சி, அதில் யார் முதல்வராக இருந்தாங்க, என்னென்ன நலத்திட்டங்கள் திமுக ஆட்சியில் முதல்ல செய்யப்பட்டது அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ பாருங்கள், 1949 செப்டம்பர் 27 திராவிடர் முன்னேற்ற கழகம் தான் திமுக. ஸோ ஃபுல் ஃபார்மு. இதை தோற்றுவித்தவர் யார், அண்ணாதுரை அவர்கள் பாருங்கள். அடுத்தது இதுக்கப்புறம் அண்ணாதுரை அவர்கள் என்ன செய்கிறாங்க, முதல்வராகிறாங்க 1967 பிப்ரவரி 6. 1969 ஜனவரி 14 சென்னை மாநிலம் அப்படின்றத தமிழ்நாடு அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. ஜனவரி 23 தமிழக அரசின் மொழிக் கொள்கையாக ஆங்கிலம் தமிழ் 2மே இருமொழி திட்டம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவருடைய ஆட்சி காலத்தில் அந்த பீரியடில் தான் ஜனவரி 3 2வது உலகத்தமிழ் மாநாடு சென்னையில் நடைபெற்றிருக்குது. அடுத்தது 1968 ஜனவரி 20 சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு வராங்க. ஸோ அவங்களுடைய நலத்திட்டங்கள் என்னென்னு பாருங்கள். கருணாநிதி அவர்கள் எப்போ உங்களுக்கு முதல்வராக இருந்திருக்காங்க பாருங்கள், 1969 பிப்ரவரி 10 1971 ஜனவரி 31 வரைக்கும் தமிழகத்துடைய முதல்வராக இருந்திருப்பாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக மனோன்மணியம் சுந்தரனார் பிள்ளை எழுதிய நீராறும் கடலுடுத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக அறிவித்தது யார், கலைஞர் கருணாநிதி. ஸோ ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு சொல்லி பஸ்ஸெல்லாம் அந்த பேரில் தான் அப்போ இயங்கிட்டு இருந்திருக்கு, ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த பேரை தமிழில் மாற்றிருப்பாங்க, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு மாற்றிருக்காங்க. அடுத்தது 1969 ஜூன் 13 தமிழ்நாடு வேளாண்மை தொழிலாளர்களுக்கான நியாய ஊதிய சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து 1970 உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தை நிறுவியிருக்காங்க. 1971 கண்ணொளி வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 73 சைக்கிள் ரிக்ஷா வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 74 ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு திட்டம். ஸோ எல்லா திட்டங்களுமே நல்லா படிச்சுக்கோங்க, எந்த இயர் என்ன திட்டம்ன்ற யாரால் கொண்டு வரப்பட்டது எல்லாமே தரவாக படிச்சுக்கோங்க. 1974 அகர முதலியை பல தொகுதிகளாக வெளியிடுவதற்கான அகர முதலி திட்ட இயக்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 1975 அனாதை சிறுவன் மற்றும் மகளிருக்கான மறுவாழ்வு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. 1969 அக்டோபர் 2 மத்திய மாநில அரசுகளுக்கு இடையான உறவு பற்றி ஆராயறதுக்காக ராஜமன்னார் அப்படின்ற ஒரு ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியின் தலைமையில் ஒரு குழுவை அமைச்சிருப்பாங்க. 1974 ஏப்ரல் 20 மாநில சுயாட்சி கோரக்கூடிய தீர்மானம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கும். 76 to 89 அந்த பீரியடில் திமுக ஆளுங்கட்சியாகவும் அதிமுக ஆளுங்கட்சியாகவும் திமுக எதிர்கட்சியாகவும் இருந்திருப்பாங்க. 1989 டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியுடைய மகப்பேறு உதவி திட்டம் துவங்கப்பட்டது. குடிநீர் வடிகால் வாரியம், குடிசை மாற்று வாரியம் உருவாக்கப்பட்டிருக்கு.
1989 டிசம்பர் 19 பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் கொண்டுவரப்பட்டிருக்கு. 1996 மெட்ராஸ் அப்படின்றத சென்னைன்னு பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. 1999 தமிழகத்தில் நம்ம உழவர் சந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா, கிராமங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. உழவர் சந்தை வாரத்துக்கு ஒரு தடவை உழவர் சந்தைன்னு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த முதல் உழவர் சந்தை வந்து எப்போ தமிழகத்தில் துவங்கியிருக்குன்னா 1999 மதுரையில் துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 2006 ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படின்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது அதே 2006 ஜூலை 15ஆம் தேதி காமராஜருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக அறிவிச்சிருக்காங்க. அன்னையில் அந்த வருடத்திலிருந்து அவருடைய பிறந்தநாள் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 2006 ஜனவரி 15 இலவச எரிவாயு அடுப்பு வழங்கக்கூடிய திட்டம், கேஸ் ஸ்டவ் கொடுக்கக்கூடிய திட்டம் துவங்கியிருக்காங்க. அடுத்து 2007 ஜனவரி 1 மதிப்பு கூட்டு வரி, தமிழ்நாட்டில் மதிப்பு கூட்டு வரி அமல் செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 2008 செப்டம்பர் பாருங்கள், இலவச அவசரகால ஊர்தி ஆம்புலன்ஸ் இருக்குல்ல 108 சேவை தொடங்கப்பட்டது செப்டம்பர் 2008. அடுத்து 2009 தமிழ்நாட்டில் பள்ளிகள் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எதுக்காக அந்த பள்ளிகள் சட்டம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, பள்ளிகளில் நிறைய கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் எதிர்த்து அதை முறைப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டிருக்கோம். அடுத்தது 2010 மார்ச் 13 புதிய சட்டமன்ற வளாகத்தை திறந்திருப்பாங்க. 2010 தமிழ்நாடு சமச்சீர் பள்ளி கல்வி முறை சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 2010 ஜூன் 23, 27 கோவையில் உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு நடைபெற்றிருக்கு. ஸோ இதில் இந்த பீரியடில் நம்ம ஃபஸ்ட்டு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலம் அதில் பார்த்தோம். ஆனால் அது ஒன்று மட்டும் இல்லை, அது நான் மாறி மாறி, அதாவது திமுக அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து மாறி மாறி வருவாங்க. ஸோ இதில் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அதனால தான் உங்களுக்கு வருடம் கொடுத்துருக்கேன். ஸோ திமுக அவர்களுடைய ஆட்சி பிரிவில் கருணாநிதியுடைய ஆட்சியில் உங்களுக்கு என்னென்ன வந்து வருடத்தில் அவர்களால் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்றத இப்போ நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அஇஅதிமுக இருக்கு இல்லையா, அந்த கட்சி. ஸோ அவர்களுடைய ஆட்சியில் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் முதல்வர் ஆகிறாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள், முதல்ல கருணாநிதி அவர்களால் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் சொல்லுவோம் இல்லையா, அவரால் கொண்டுவரப்பட்ட நலத்திட்டங்கள் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அவங்க எப்போ முதல்வர் ஆகிறாங்க பாருங்கள், 1977 ஆகிறாங்க. 1987 வரைக்கும் முதல்வராக இருக்கிறாங்க. ஸோ என்னென்ன நலத்திட்டங்கள் பாருங்கள், 1978 தமிழ்நாட்டில் முதல்ல இந்த 10+2, அதாவது 10th முடிக்கணும், அடுத்து 12th முடிக்கணும், அடுத்து 3 வருஷம் பேச்சுலர் டிகிரி முடிக்கணும் கண்டிப்பாக, அதான் 10+2+3. ஸோ இந்த கல்வி முறையை அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து அண்ணா பல்கலைக்கழகம் வந்து சென்னையில் 1978 துவங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 1980 அதாவது கிராம ஊழியர்கள், அதாவது ஒரு கிராமத்தில் வேலை பார்க்குற ஊழியர்களை வந்து அவங்க பரம்பரையாக வேலை பார்த்தாங்க. அவங்க அப்பானா அடுத்து அவங்க பையன், அடுத்து அவரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமத்தில் வேலை பார்க்குற முறை வந்து பரம்பரை அப்படின்ற முறையை சார்ந்து இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக கிராம நிர்வாக அதிகாரிகளை மாற்றி என்ன செஞ்சுருக்காங்க, நியமிச்சிருக்காங்க. அடுத்து 1981 உலகத்தமிழ் 5வது மாநாடு வந்து மதுரையில் நடைபெற்றிருக்கு. 1981 செப்டம்பர் 15 தஞ்சையில் தமிழ் பல்கலைக்கழகம் வந்து உருவாகியிருக்கு. 1982 கோவையில் பாரதியார் பல்கலைக்கழகம், கொடைக்கானலில் அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம் தொடங்கும். அடுத்தது இலவச ஒரு சத்துணவு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க 1982. அடுத்து 83 கிருஷ்ணா நதியிலேருந்து குடிநீரை நமக்கு கொண்டு வரணும், நதி திட்டம் இணைப்பு திட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஆந்திர அரசு கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. அடுத்தது 83 கல்பாக்கத்தில் அணுமின் நிலையம் அதோடைய முதல் பிரிவு வந்து திறந்து வச்சுருப்பாங்க. அடுத்தது 83 தான் அடுத்து திரும்பவும் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்கும் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்தது ஜெயலலிதா அவர்கள், எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின் ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக வராங்க. அதாவது அவங்களுடைய மனைவி இருந்திருப்பாங்க, எம்ஜிஆருடைய மனைவி கொஞ்ச காலம் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இவங்க வந்திருப்பாங்க, ஜெயலலிதா வந்திருப்பாங்க. ஸோ ஜெயலலிதா எப்போ முதல்வர் ஆகுறாங்கன்னு பாருங்கள். அவங்க வந்து 1991 ஜூன் 24 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண் முதலமைச்சர் யார், ஜெயலலிதா அவர்கள். இவங்க பதவியேற்ற அன்றே, என்னைக்கு பதவியேற்றாங்களோ அன்றைக்கே என்ன செய்வாங்க, தமிழகத்தில் மதுக்கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு போடுவாங்க. அடுத்தது 1992 அனைத்து மகளிர் காவல் நிலையம் கொண்டு வந்திருப்பாங்க, அதாவது லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 92 பெண் குழந்தைகளை பாதுகாக்க தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. 94 மண்டல் கமிஷன் பரிந்துரையை வந்து அமலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இவங்களுடைய ஆட்சி காலத்தில் 95 வந்து பார்த்திங்கன்னா 8வது உலக தமிழ் மாநாடு தஞ்சையில் நடைபெற்றிருக்கும். அடுத்து 2002 மார்ச் 23 கோவில்களில் அன்னதானம் வழங்கக்கூடிய திட்டத்தை தொடங்கி வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டில் திறந்த நிலை பல்கலைக்கழகத்தையும் திறந்து வச்சுருக்காங்க. லாட்ரி சீட்டுகளை தடை செஞ்சுருக்காங்க.
பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்தில் வந்து இந்த புகையிலை இந்த மாதிரி பொருட்களை வந்து விற்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு தடை விதிச்சிருப்பாங்க. அடுத்தது அதாவது இப்போ மாறி மாறி நம்ம முதல்ல சொன்ன மாதிரி திமுக அதிமுக ஆட்சி மாறி மாறி வந்துட்டுருக்கோம். ஸோ இடையில இவங்க அடுத்து ஏதாவது எலெக்ஷனில் தோற்றுப்பாங்க. அடுத்து திரும்பவும் மறுபடி 2011 மே 15 இதில் 4வது முறையாக வந்து முதல்வராக ஆவாங்க. ஸோ இதில் அவங்க எதுக்காக இதை மெயினாக சொல்கிறேன்னா, இந்த 4வது தடவை அவங்க முதல்வராக ஆன உடனே அவங்க கையெழுத்திட்ட 6 இலவச திட்டம், பதவியேற்றதும் முக்கியமான திட்டங்கள் என்னென்ன பாருங்கள். இலவச அரிசி வழங்கக்கூடிய திட்டம், தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டம், கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு என்னது தாலிக்கு தங்கம் கொடுப்பாங்க. அடுத்தது இலவச மிக்சி கிரைண்டர் மின்விசிறி, இலவச கால்நடைகள் வழங்கும் திட்டம், அடுத்து மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம், முதியோர் மாதாந்திர ஓய்வூதியம் வந்து முதியோருக்கு மாதாந்திர ஓய்வூதியம் எவ்வளவு 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கக்கூடிய திட்டம்னு சொல்லிட்டு இந்த 6 முக்கியமான திட்டங்களையும் என்ன செஞ்சுருப்பாங்க, கையெழுத்திட்டிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அவங்களுடைய பீரியட், ஜெயலலிதா அவர்களுடைய பீரியட் வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. சுதந்திரத்துக்கு முன்னாடி உள்ளது நம்ம ஆல்ரெடி யூனிட் 6 கவர் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் உள்ளது நீங்கள் அடுத்தது உள்ளதையும் நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ப்ளஸ் இப்போ நமக்கு கரண்ட்டாக என்ன போய்கிட்டு இருக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ் வருது இல்லையா, அதில் தமிழக அரசுடைய நலத்திட்டங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்தும் நிறைய கொஷின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ கரண்ட் அஃபேர்ஸும் இந்த டாபிக் ரிலேட்டடாக நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.